ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 11ஆம் தேதி 8ஆம் மாதம் 11ஆம் தேதி ஆவணி மாதம் 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8 மணி 3 நிமிடங்கள். இதுவரை நேரமும் பரிசுத்த வேதாகம் புத்தகத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கிறதாக தொகுத்து வழங்கப்படுகின்ற அதிகாரங்களுக்கூடாக கடந்து சென்றோம். நற்சிந்தனை கூடாக கடந்து சென்றோம். ஜபங்களுக்கூடாக கடந்து சென்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளையும் ஆசீர்வதித்து தருவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com கூடாக இணைந்து கேட்க முடியும். அந்த வகையிலே நண்பர்கள், உறவினர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தந்த இந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தரங்களை உயிருள்ளோர் தொகையில் வைத்திருப்பதற்காக முன்னதாக நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த வேளையிலும் சம்மர் காலங்களாக இருப்பதனாலே பலர் விடுமுறைகளுக்காக கடந்து செல்கிறார்கள். உங்களில் பலர் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். அவர் தீங்கு நாளில் எங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான 365 நாளில் வேதாகம் புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் 1 ராஜாக்கள் 6, எரேமியா 32, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மார்க்கு 6வது அதிகாரம். வாசியுங்கள். அதே வேளையிலே நாங்கள் இவற்றை பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நண்பர்கள் அறிவியுங்கள், நீங்களும் கேட்க முடியும். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக ஆயத்தமாகிறோம். இலங்கைக்காக, அயல் நாடான இந்தியாவுக்காக, தமிழ் மக்கள் எங்கெங்கு வசிக்கிறார்களோ அவர்களுக்காகவும், மற்றும் எல்லா நாடுகளுக்காகவும், கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெங்கு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தில் இருப்பவர்கள். இந்தந்த நாடுகளிலே நீங்கள் தங்கி இருக்கிறீர்களோ அந்தந்த நாடுகளுக்காக, அந்தந்த கிராமங்களுக்காக, அந்தந்த வீடுகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் அவற்றை கேட்டு அவர்களை விடுதலையாக்குவார், ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்துவார். கர்த்தர் தந்த ரட்சிப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பாக கொடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த வகையில் உங்கள் ஜெபங்கள் யாவற்றையும் அவர் கேட்டு அந்தந்த ஜெபங்களுக்கான பதில்களை தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அதிகாலை வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். காலை வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். நாளிலே சகோதரி ஏமி அவர்கள் இணைய முடியவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். மாலை வேளையிலே எங்களுடன் சகோதரி சிசிலியா அல்போன்ஸ் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், சகோதரி ரதி பாலசிங்கம் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி கலா சீலன் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி பாபி அவர்கள் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்தும், சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் பெங்களூரிலிருந்தும், சகோதரி தயா அவர்கள் வவுனியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறீர்கள். மீதியான ஊழியர்கள் இணைவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். இணைகின்ற பொழுது அவர்களையும் வரவேற்போம். கர்த்தர் அவர்களையும் ஆயத்தப்படுத்தி இணைய தங்குதடை என்று இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களோடு தொகுத்து வழங்க சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். உங்கள் எல்லோருக்கும் அதிகாலை வணக்கங்கள், காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்கள், இரவு வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், மறு ஒலிபரப்பை கேட்க போன்ற ஒருவரையும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையில் நாங்கள் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோட்டமாக உங்களுக்கு
உங்களுடைய மைக் ஆஃப் ஆகிவிட்டது. உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தடி கரத்திலே போய்க்கிறோம். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமீன் ஆமீன். சங்கமம் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே கூட இருந்து உங்களோடும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ஏதேன் தோட்டத்தை குறித்து நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். இந்த ஏதேன் தோட்டம் ஒரு உறவு பாலத்துக்காக தேவனுக்கும் மனிதனுக்கும் அங்கு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த ஏதேன் தோட்டம் அன்றைக்கு உருவாக்கப்பட்டது. அந்த தோட்டத்திலே அங்கு உருவாக்கின மனுஷன் அங்கே இருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏதேன் என்றால் இன்பம், இன்பமாய் வாழும்படிதான் இந்த ஏதேன் தோட்டம் மனிதனாகி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன் சிறப்பு அம்சம் என்னென்றால் தேவ சாயலாகவும் தேவ ரூபமும் எங்களிடத்திலே இருக்கிறபடியால் அந்த தோட்டமும் அந்த மனுஷனும் தேவனுடையதாய் இருந்தது. பாருங்கள், தேவனுடையதை அங்கு சத்துரு அங்கு திருடினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் எந்த பாஷையை பேசினாலும் எங்களுக்கென்று ஒரு கொடுக்கப்பட்ட மொழி, எங்களுக்கென்று ஒரு கொடுக்கப்பட்ட இலக்கணம் அங்கு தனியாகவும் சமூகமாகவும் சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளுறதே தான் எங்கள் தேவன் அங்கு பணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலும் தேவனை தொழுதோனும், அங்கு சமூகமாயும் தேவனை தொழு வேணும் என்று சொல்லி தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுத்தறிவான அந்த சிந்தனை அங்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் முக்கியமானதாய் இருந்தது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் இந்த பகுத்தறிவான அந்த மனச்சாட்சி தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மனச்சாட்சி மிகவும் முக்கியமானது ஒன்றாய் இருக்கிறது. ஏதேன் தோட்டம் இன்பமான தோட்டம், அதுக்குள்ளே வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு நாங்கள் அந்த தோட்டத்திலே திரட்டப்பட்டு வெளியே நாங்கள் நிற்கிறது போல் இருக்கிற இந்த நிலைமையில இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எங்களை அரவணைத்து கொண்டார். அரவணைத்து அங்கு தன்னுடைய காரியத்தை அங்கு செய்கிற, ஏனென்றால் தேவனுடைய தோட்டமாகிய அந்த தோட்டத்திலே அங்கு பாவத்தினால் சேதப்பட்ட தோட்டமாய் மாறிவிட்டது. அதனால தான் அங்கு அலங்காரமாய் இருந்த ஏதோன் அலங்கோலமாக்கப்பட்டது என்று சொல்லி அந்த தேவ மகிமை அந்த இல்லத்திலே இழக்க வைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். திரும்பமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய உயர்ந்த நாமம், அவருடைய வார்த்தையின் ஊடாக நாங்கள் இந்த ஏதேன் தோட்டத்துக்களே மறுபடி பிரவேசித்து அந்த நித்திய ஜீவன், அதாவது எங்களுக்காக வைக்கப்பட்ட அந்த நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்கத்தான் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு இவ்வளவாய் கிரியை செய்து வருகிறார். ஆண்டவரை பார்க்க முடியாத கண் அந்த ஏதேன் தோட்டத்திலே சேதப்பட்டபடியால் நாங்களும் ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. இனி அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அந்த இலக்கை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கு எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளாய் நாங்கள் வாழ்வது. ஏனென்றா அவருடைய ஏதேன் தோட்டத்திலே அது இன்பமான தோட்டம், அந்த தோட்டத்திலே நாங்க வாழ வேண்டும் நீங்களும் நானும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தான் அதுக்குள்ள உட்புகுந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சாத்தான் இவ்வளவு தேவனோடு இருந்து தேவனுடைய காரியங்களை எல்லாம் அறிந்தவன் தான். ஆனால் அவன் தன்னாலே தன்னுடைய பெருமையினாலே அங்கு சேதப்பட்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எசேக்கியேல் 28வது அதிகாரத்திலே அவன் எப்படிப்பட்டவன், எப்படியாய் இருந்தான், எப்படியாய் தள்ளப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவனுடைய கொடுமை அதிகரித்தது, பாவம் பெருகினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். தேவ சமூகத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளப்பட்டான். அவன் தன்னுடைய அழகினால் அங்கு இருதயத்தை மேட்டிமையாக்கினான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நேரங்கள் தனக்கு மினுக்கினால் தனக்கு கொடுத்த ஞானத்தை கெடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு
ஒன்றும் இல்லாதவனாய் இன்றைக்கு அவன் ஒன்றுமில்லை அவனிடத்திலே, ஆனா வேடிக்கை காட்டுறவனாய் இருக்கிறான். நான் பெரியவன், நான் பெரியாள் என்று அந்த வேடிக்கை காட்டி அக்கிரமங்களினாலும் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் அவனுடைய அநீதியாலும் இந்த பரிசுத்த குலைச்சல் இன்றைக்கு மனிதனுக்குள்ளே இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. இது எப்பொழுது சாம்பலாகும் என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலேதான் இது அங்கு தேவனுக்குள்ளாக அங்கு சாம்பலாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா புதிய வானம் புதிய பூமியிலே நாங்கள் உருவாக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் போக வேண்டிய இலக்கை நோக்கி நாங்கள் கடந்து செல்வோம். ஏனென்றா பாவத்திலே ஆளுகிற ஜனங்கள் இன்னும் ரட்சிப்பை காணணும். அவருடைய ரட்சிப்பின் சன்னிதானத்திலே அவர்கள் நிற்க வேணும். சொந்த ரட்சகராய் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு எங்கள் ஜனங்கள், எங்கள் தமிழ் இனங்கள் அல்லது எங்கள் இலங்கை தேசத்து எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள் பாஸ்டர். அக்கிரம சிந்தை இவர்களுக்குள்ளே இல்லாதபடி ஒரு சுத்த இருதயத்தை, இந்த பரிசுத்த குலைச்சலை அன்றைக்கு கொண்டு வந்து இன்றைக்கும் அந்த பரிசுத்த குலைச்சல்ல இருக்கிற ஜனங்கள் மாற்றப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, அது ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த சுதந்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவையில சிந்திய இரத்தத்துக்கூடாக எங்களுடைய மறுக்குலத்தின் பாவங்களை கழுவி எங்களை உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றிக் கொண்டீரே. ஆண்டவரே, இலங்கையில வாழுகிற தமிழ் மக்கள், இப்படியாக ஒவ்வொரு கண்டங்கள் வாழுகிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பதை இந்த 5 கண்டங்களில் உள்ள தமிழ் மக்களும் அறிந்து கொள்வார்களாக. அப்போ சில 4:12 படி ஆவியானவரே, இந்த நேரத்துல ஒவ்வொரு தமிழ் மக்களோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும், இந்த இடைப்பில இடைத்திருக்கிற ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவை அறிகிற அறிவை கொண்டிருப்பீராக. அந்த ஏதேன் தோட்டத்துல ஆதாமோடு குளிர்ச்சியான வேளையில நீர் எவ்வளவு மனிதர்களை சந்திக்க எவ்வளவு ஆசையோடு அவர்களை சந்தித்தீரே. அந்த அன்பை அவர்கள் இழந்து விட்டார்கள். இன்றைக்கு நீர் எங்களுக்காக சிலுவையில மரித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனையும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறீர். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசு வேண்டாவர் நரகத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, அவர்களை நீர் இகழ்கிற தேவனாக இருக்கிறீர். தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லா தமிழ் மக்களும் எல்லாம் மக்களை இழுத்து கொண்டது போல நாங்கள் தகுதியற்றவர்கள் தான், பாவத்தில் வாழ்ந்தவர்கள் தான். இரக்கத்தினால கிருபையினால் இழுத்துக் கொண்டது போல இந்த கடைசி காலத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களையும் இழுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உண்மையாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தில ரட்சிக்கப்படுகிற நாமம் இயேசு என்பது அந்த சிலுவை கூடாக தேவன் பார்த்து எங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். ஆவியானவரே, ஒவ்வொரு தமிழ் மக்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு அறிகிற அறிவை கடைசி நாட்களில் இந்த மோசமான யாவருடைய ஆவியை ஊற்றி இழுத்துக் கொள்வீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்தில் அவரை இந்த உயர்த்தபடியாக ஜெபிக்கிறேன். இப்படியாக ஜெயலலிதா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இப்படியாக சிஸ்டர் நாள் இப்படியாக இடைப்பில இருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதிக்கப்படியாக உங்களுடைய நாமம் இந்த உலகத்துல உயரும்படியாக இயேசு உயரவிட்ட ஆக்கள் சொல்லுகிறோம். நீ பெரிய காரியங்களை செய்வீராக. உலகத்தை கலக்கிறவர்கள் சட்டமன்ற ரேடியோ ஊழியர் அறிந்து கொள்ள எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்துகிறோம். துதி கன மகிமை ஒன்றான வைத்தவராகி உமக்கே செலுத்தி
ஆண்டவர் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இருதய காலத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களை உங்கள் குடும்பம், சபைகள், சபை பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் பரிசுத்தமாக்கி எல்லாவற்றுக்கும் ஜெயமாய் மாற்றுவாராக. ஆமென். Amen. God bless you, sister. God bless you, everybody. டோலி சிஸ்டர் வரவேற்றுக் கொண்டு praise the Lord. டோலி சிஸ்டர் Praise the Lord, sister. Praise the Lord. praise the Lord. நீங்கள் எங்களுடைய ஜனங்கள், எங்கள் இலங்கை தேசத்து மக்கள் சத்தியத்தை அறிய, சத்தியம் அவர்களை விடுதலையாக்கக்கூடியதாய் ஒரு பிரதான வல்லமை, தேவனுடைய வல்லமை அவருடைய பர்வதத்தில் இன்று இறங்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தி. ஆமென், ஆமென், ஆமென். நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க தந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா, யாவரும் ஒரு மனதோடு நாங்க எதை கேட்டாலும் எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. இந்த காலை நேரம் இலங்கை தேசத்துல மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை யாவரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் அப்பா உங்களிடத்தில் தான் மட்டுமே இளைப்பாறுதல் உண்டு ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய இளைப்பாறுதல அவங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. அப்பா, இந்த காலை நேரம் அவங்களுக்கு மாலை நேரம் இருந்தாலும் தரிசனத்துல ஆண்டவரே நீங்க அவர்களுக்கு நீங்க உண்மையுள்ள தேவன் என்பதை நீங்க அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நானே ஜீவன் அப்பம் என்று கூறியவரே, எங்களுக்காக ஜீவன் விட்டவரே, எங்களை அப்பா நீங்க பாதுகாத்த தேவன், இன்று மட்டும் அனைத்த தேவன் ஆண்டவரே. உங்களுடைய அன்பின் மூலமாக இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களோட வல்லமை அவர்கள் தெரியக்கூடியதாக ஆண்டவரே. மோசேக்கு முச்சடியிலே நீங்க உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களோட தரிசனத்தை பார்த்து அவன் காணக்கூடியதா இருந்தது ஆண்டவரே. அது போல ஆண்டவரே அங்குள்ள மக்களுக்குள்ள இறங்குங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க இரக்கத்தின் ஐஸ்வர்யமான தகப்பன் ஐயா, அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவாங்கள் என்று கூறியபடி ஆண்டவரே, நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவங்களுக்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி அவங்களுக்கு ஒரு பெரிதான அந்த காலத்தில் பெந்திகஸ்ட நாளிலே எப்படி உங்களோட வல்லமை தெரியப்பட்டது அதே மாதிரி ஆண்டவரே இப்பொழுது இந்த காலை நேரம் நாங்க ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட தயவின் மூலமாக அவங்க ரட்சிங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை கொடுத்து அவர்கள் உங்களை கண்டேன் என்று அறியக்கூடியதாக உங்களுடைய பரிசுத்தமான ஆவி அங்க கிரிகை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தின் மூலம் கேட்கிறேன் பிதாவே. அப்பா, எல்லா விதமான அசுத்தமான ஆவியையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அதட்டுகிறேன் ஆண்டவரே. அப்பா, திடன்கள் நான் அப்பா நீங்க ஜெயம் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி சாமி. அப்பா, உங்களுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே. உலகத்தில் ஆண்டவரே உபத்திரம் உண்டு, ஆனா ஜெயம் நான் நீங்க ஜெயித்த தகப்ப, நீங்க அந்த உலகத்தை ஜெயித்த அந்த கல்வாரியிலே கண்ட அன்பை அவர்கள் கண்டறியத்தக்கதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான வல்லமையை அனுப்பி அவர்கள் உங்களுக்குரியலாக மாற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா, நேற்று மீண்டும் மாறாதவரே, இன்று உங்கள் காலை நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்காக ஜீவிக்கிற மக்களாக மன்னன் திரும்பி உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் அப்ப. அவங்க மன்னன் திரும்புவதற்கு உங்களுடைய வெளியேற பெற்ற இரத்தத்தினால் மட்டுமே எங்களுக்கு விடுதலை உண்டு. அதே போல ஆண்டவரே அவங்களுக்கு உங்களோட வெளியேற பெற்ற இரத்தத்தினால அந்த கல்வரியின் அன்பை அவங்க காணக்கூடியதாக அந்த வல்லமையை அவர்கள் தெரியக்கூடியதாக உங்களோட வல்லமையை இயேசுவின் நாமத்தின் மூலம் தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, உலகத்தில் அப்பா உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன்கொள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறியபடி ஆண்டவரே அவங்க உள்ளங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் உங்களுக்குள்ள திடமனதாய் உங்களே அறியக்கூடிய அந்த நம்பிக்கையை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, யாவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து விட்டார்கள் ஆண்டவரே. இருந்தாலும் ஐயா நீங்க பாவியலை ரட்சிக்க வந்த தகப்பன் ஐயா. அப்பா, எங்களுக்கு அந்த ஆத்மா பாரங்களையும் கொடுத்து இவர்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யுங்க. அந்த மக்கள் மன்னன் திரும்ப வேணும். இந்த கடைசி காலத்துல உங்களோட தரிசனத்தை அவங்க காணக்கூடியாக அவங்களை உங்களுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால கல்வி சுத்தரித்து அவங்களை ரட்சிக்கும்படி மறுபடியாக கேட்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக கொடுக்கிற தகப்பனே நமக்கு நன்றி சாமி, நன்றி சாமி. அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா, குருடனின் கண்களை திறந்தவரே, மடங்கப்பட்டவர்களை கத்த தூக்கினார்.
அப்பா நீதிமான்களுக்கு கர்த்தர் சிநேகிக்கிறார் ஆண்டவரே. அப்பா எங்களை சிநேகித்து ஆண்டவரே எங்களை நீதிமான் ஆக்கின அந்த வல்லமை நிறைந்த கரமையா, அந்த வல்லமை நிறைந்த வெளியேறப்பெற்ற இரத்தம் ஆண்டவரே, அந்த இரத்தத்தை அவர்கள் மேல் தெளியுங்க. அந்த நாட்டுல எல்லா மாகாணங்கள் மாவட்டங்களையும் உங்களுடைய இரத்தத்தை தெளிக்கும்படி கேட்டுக்கிறேன். அவங்க நடக்கும் பொழுது அது பரிசுத்தமான பரிசுத்தமான நிலமாக இருக்கவன் பரிசுத்தமான நாடாக மாற்றுங்க, மக்களை மாற்றுங்க அப்பா. அதிசயம் செய்கிற தேவரப்பா, உங்களுடைய நாமத்தின் மூலம் அப்பா நீங்க எதை கேட்டாலும் கொடுக்கிற தகப்பனை இப்பொழுதும் அவர்களுக்கு ஒரு பெரிதான அதிசயத்தை கொடுத்து அவர்களை உங்களுக்கு உரியவராக மாற்ற கிருபைகளுக்காக நன்றி. பலவீனத்திலே உங்களுக்கு பலனை கொடுத்த தகப்பனே, உங்களுடைய கிருபையை கொடுத்து அவர்களை மீட்டும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. எல்லா பாவங்களையும் இரத்தத்தின் மூலமாக மன்னித்து அவர்களை ரட்சிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்திறனப்பா. மறுபடியும் இந்த காலை நேரம் ஜெபிக்க வந்த சிஸ்டர் பிரதர்ஸ் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். அவங்களோட தேவையை சந்திங்க. லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா நடத்திருந்த ஊழியங்களையும் அப்பா அவர்களுக்கு அப்பா அநேகமாக உங்களுடைய பலனையும் உங்களோட சத்துவத்தையும் அப்பா கொடுத்து ஆண்டவரே அவர்கள் அதேக ஆத்துமாக்களை கொண்டு வருவதற்கு இந்த நித்திய வெளிச்ச வானொலியை எங்களுக்கு சங்கமம் வானொலியை திறந்து கொடுத்த கிருபைகளுக்கான நன்றி அப்பா. அப்பா அநேகர் இது மூலமாக ரட்சிக்கப்படவும் புதிய ஆத்துமாக்கள் சேரவும் இன்னும் அநேகர் உங்களுக்குள்ள மறைந்திருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு இவங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய மகா பெரிதான பாக்கியத்துக்கு நன்றி ஐயா. அப்பா இது லேசான காரியம் இல்லையா, இது லேசான காரியம் இல்லை. ஆனா அவர்களை நீங்க ரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவங்களுக்கு அப்பா அவங்களை பிள்ளப்படுத்தி செய்ய முடியாத காரியங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் செய்வதற்கு அவங்களுக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிற கிரிவலுக்கு நன்றி செலுத்துறேன். மறுபடியும் சிஸ்டர் ஜெனட் நடத்துற காலை நேர ஜெபம் மாலை நேர ஜெபம் இந்த ஒவ்வொரு நிமிடமும் அவங்க செய்யற ஊழியம் அவங்களோட மக்கள் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த வாலிபரோட வாழ்க்கை உங்களோட கருத்துல இருக்கு ஆண்டவரே. அவங்களோட ஃபியூச்சரை நீங்க பொறுப்படுங்க. அவங்க தேவையில சந்திங்க. உங்களோட நாமத்தை மட்டுமே அவர்கள் போகும் இடங்கள் எல்லாம் அப்பா அவங்க தெரியப்படுவதற்கு அவர்களை உயிருள்ள ஜீவியமாக இன்று மட்டும் காத்த தேவனே அவர்களையும் காத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா கணவனும் மனைவி செய்த இந்த ஊழியம் அப்பா எவ்வளவு உங்களுக்கு அப்பா இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமா இருக்கிறபடியா நன்றி. அதிகமாக அவங்களோட வாழ்க்கையை அநேகருக்கு சாட்சியா இருப்பதற்கானவரே அவங்களை இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த கால நேரம் தந்த இந்த கிருபைக்கு நன்றி. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக நன்றி இயேசுவே. முதலாவது அவருடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது நீங்க இப்ப உங்களுக்கு கூட கேட்கறது அதிகமாக கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமீன் இயேசுவே. ஆமீன் 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 ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா அமெரிக்கா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க உலக தேசம் அனைத்திலும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் இந்திய நாட்களிலே நிச்சயமா சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாயிருக்கிறது. ஆகவே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் இவைகளுக்கு ஆயத்தப்படக்கூடிய ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, அன்போடு கூட நேசிக்கிறேன் கப்பனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரை. மாறாத தெய்வமானது ஆண்டவரே, வழிநடத்துகிறவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கெல்லாம் ஆண்டவரே இப்படி பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அந்த இடத்தில் எல்லாம் ஆண்டவரை என் தேவனுடைய கரம் ஆண்டவரை பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அவர்களுக்கு நீரே எல்லா ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து அவர்கள் ஜீவிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தர் நீர் ஆண்டவரை தூத பட்டாளங்களை வைத்து பாதுகாத்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே
உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உமக்கு உகந்த பிள்ளைகளாய், உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் அவளை ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கூறுங்கள், களி கூறுங்கள். அவர் தக்கப்படி உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் கொடுத்து உண்மையை இயற்கையை வசிக்க பண்ணுவார் என்று சொன்னது வார்த்தையின் படியாக கர்த்தர் தாமே ஆண்டவரே அவளுக்கு எல்லா விதமான களஞ்சங்களையும் தந்து ஆண்டவரே அவளை திருப்தியா இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் தாம் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வருகை நாட்கள் ஆண்டவரே சமீபமா இருக்கிறபடியால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு ஆண்டவருடைய வருகைக்கு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கவும், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும், அடுத்தவர்களை ஆயத்தப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தினால் அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோங்க தாவே. இதோ ஆண்டவரே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவே, அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்தைகளும் தீர்க்கதானம் சொல்லுவார்கள், உங்கள் முப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காணுவார்கள், ஊழியக்காரர்கள் மேலேயும் ஊழியக்காரிகளின் மேலையும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். அதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறபடியால் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் துணையா இருக்கும்படியாய் சுபைக்கிறோம். அந்தகார சக்திகளும் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளும் கர்த்தாவே அவர்களை சூழ்ச்சி செய்யாதபடிக்கு அந்த பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவரை குழப்பங்களை உள்ளாதபடிக்கு மாறுதலுக்கு உண்டாகாதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே இந்த உலகத்தினுடைய காரியத்தினால் இழுத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வானத்தினுடைய ஆண்டவரே சமூகத்திலே ஆண்டவரே நித்தமாய் மோடு கூட ஆண்டவரே உண்மை பார்க்கிறவர்களாகவும் மோடு கூட பேசுகிறவர்களாகவும் உண்மை ஆண்டவரே அந்த ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே எப்போதுமே ஆண்டவரே உண்மை தரிசிக்கக்கூடிய பிள்ளைகளால் கர்த்தர் தாமே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஏற்படுத்தி வழி நடத்தும்படி ஆய்கொடு ஜெபிக்கிறோம். திருசபைகளுக்கு வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த திருசபையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஜீவனோடு இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் திருப்தியாக்கி ஆண்டவரே அதன்படி தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவர்கள் நழுவி விழாதபடிக்கு கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் சுபைக்கிறதாவே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா இதோ ஆண்டவரே தொடக்கமும் முடிவும் இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தர் நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நானே ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே. அப்பா மாலாண்டி ஆண்டவரே நவலகத்திலே ஒன்றும் அசையாது என்ற நம்பிக்கையோடு ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே ஆண்டவரே துணையாய் இருந்து இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை பக்தி வயராகியத்தை ஆண்டவரை திடப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த சாத்தானுடைய ஆண்டவரை சதி ஆலோசனைகளும் ஆண்டவரை அப்பா உலகத்தில் இருக்கிறதான ஆண்டவரை எல்லா களியாட்டங்களும் ஆண்டவரை இவர்களை ஆண்டவரை கவிழ்த்து போடாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவரை இவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறங்க தாவு. கர்த்தர் நீர் ஆண்டவரை இவர்களுக்கு துணையா இருங்கப்பா. இவர்களுடைய ஆண்டவரே காரியங்களை வாழ்க்கையிலே ஆண்டவரை குழப்பமான சூழலை ஏற்படுத்துகின்றான எல்லா விதமான அண்டகார சக்திகளை நீக்கி போட்டு இந்த பிள்ளைகளால் ஆண்டவரே சமாதானத்தோடு ஜீவிக்கிற பிள்ளைகளால் ஒவ்வொருவரையும் மாற்றி ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று சொன்ன தேவன் உண்மையிலே ஆண்டவரே ஒரு அசாத்தியமான ஒரு நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே அந்த வார்த்தைகளை ஆண்டவரே அவர்கள் கடைபிடித்து ஆண்டவரே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே அவர்களுக்கு இன்னும் வைத்திருக்கிறதான அந்த ஜீவன் என்று ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து அதன்படியாய் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். எல்லா திருசபைகளையும் கர்த்தாவே அப்பா உங்களுடைய ஆண்டவரே உண்மைக்காரர்கள் ஒவ்வொருவரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம்.
அவர்களுக்கு ஆண்டவரே மரத்துடைய ஞானத்தினால் நிரப்பி தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன மன்னாவை வைத்திருக்கிறார்களோ அந்த மன்னாவை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் போஷித்து வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். கர்த்தரபடியா இனி ஆண்டவரே அப்பா சிறியோர் முதல் பெரியோர் வரை ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சொல்லிக்கிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவரே, அப்பா இதோ ஆண்டவரே அழிந்து போகிற காலமாக இருக்கிறது கர்த்தாவே. அப்பா இதோ ஆண்டவரே மனித குலம் என்பது ஆண்டவரே முற்றிலுமாய் ஆண்டவரே பாவத்திலும் சாபத்திலும் ஆண்டவரே வாழ்கிற நாட்களிலே கர்த்தாவே. அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா அந்த துவக்கம் என்பது இந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரை துவக்கம் என்பது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே இருந்து துவங்கட்டங்க தாவே. உம்முடைய சமூகத்திலே நின்று ஆண்டவரை துவக்கும் கத்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தா ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களாக ஆண்டவரே பரிசுத்தோடு வாழும்படியாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இவர்களை ஆண்டவரை நீர் தெரிந்து கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் நீ செய்ய போகிற தயவுக்கு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய நியாய தீர்ப்பு என்பது ஆலயத்தில துவங்குகிறாயா இருக்கிறது கர்த்தாவே. அந்த ஆலயத்திலும் ஆண்டவரே எடுக்கபடியாய் சொல்லிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையும் உண்மை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே அந்த இடத்தில் ஆண்டவர் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பயத்தோடு பக்தியோடும் ஆண்டவரும் ஆராதிக்கவும் சமூகத்திலே நிற்கவும் அன்றாடம் வாழ்க்கையில கடைபிடிக்கவும் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். உங்களுடைய ஆண்டவரை நியாய தீர்ப்பு ஆண்டவரை ஆலயத்தில் அது தொடங்குகிறது என்றார். நீ உண்மை ஆண்டவரே தொழுகிறதான இடத்திலையும் ஆண்டவரே இப்படியான ஆண்டவரே மாறுபாடான இருதயங்களும் பாவத்தினுடைய வாழ்க்கைகளும் அங்கே இருக்கிறது. மோசம் போக்குகிறவர்கள் அங்கேயும் இருக்கிறார்கள் என்பதை நீ வெளிப்படுத்துகிறபடியால் கர்த்தர் தாமே இப்படியாக அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்ப முற்றிலுமாக ஆண்டவரே ஒரு விசை கூட கர்த்தாவே இலங்கை தேசத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. கர்த்தரபடியாய் சேர்ப்பதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த ஜப வேலையை தொழில் வைத்து ஆண்டவரை இதற்காக வைத்துக் கொண்டிருக்கிறதான லெஸ்லி சகோதரையும் ஆண்டவரின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். மகன் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே வெளிக்கு ஆண்டவரே நூறு அத்தனையாய் பலன் தந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்பா அவனையும் அவரை மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா அந்த வேளையிலும் கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. எண்ணங்கள் ஏக்கங்களில் பண்டி ஆண்டவரை அவர்களுக்கு ஆண்டவரை நீங்க உதவி செய்யுங்க. இனி ஆண்டவரே அப்பா அந்த ஜெப வேளையிலே ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெப வீராங்கனையும் ஆண்டவரும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்க திட்டத்தின்படி ஆண்டவரே அதை ஜெபித்து அப்பா எங்களுடைய ஜபங்களுக்கு நீர் ஆமென் என்று பதில் சொல்லி ஆண்டவரே எங்களை மகிழ்விக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்யப்போவதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து விளையேற பெற்ற நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்களை ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். உச்சமங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக்குவாராக. ஆமென். நாங்கள் அவர்களை வரவேற்றுக் கொண்டு வியாதி படுக்கையில இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அநேக வேதனை அடைகிறார்கள், அநேக கஷ்டங்களுக்கு உட்படுகிறார்கள். ஆகவே இந்த வியாதி படுக்கையை தேவன் மாற்ற முடியும் என்று சொல்லி அவர்கள் விசுவாசிக்க கூடியதாய் அநேக காரியங்கள் அற்புதங்களாய் நடக்கக்கூடியதாய் கிருபை செய்யணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காய் கூட உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய தேவரீர் இம்மட்டுமாய் பாதுகாத்து எங்களை வழி நடத்தின எல்லா உமது அன்பிற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நாங்கள் உயிருள்ள நாள் வரை எங்களை நீர் பாதுகாத்து கொள்வீர் என்ற விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர்
ஜெபங்களை எல்லாம் கேட்டு நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்து வருகிற நாட்களிலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து எங்களை வாழ்வாதாரங்களை எல்லாம் ஆசிர்வதிப்பீராக. அப்படியாக நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் தேவரீர் நீர் அளவில்லாதபடி இடங்கொள்ளாதபடிக்கு ஆசிர்வதிக்கப்படியா ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா இலங்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இலங்கையிலே காணப்பட்டதான எல்லா கர்த்தாவே மாற்றங்கள், இனி வருகிறதான மாற்றங்களுக்காக சோத்திரம். தேவரீர் அந்த தேசத்தை இன்னும் அதிகமாய் நீர் ஆசிர்வதித்து முன்னிலைமையை காட்டிலும் பின் நிலைமையை எப்படி நீர் ஆசிர்வதித்தீரோ அதே போல கர்த்தாவே இந்த நாளிலே கூட இலங்கையை நீர் ஆசிர்வதித்து எல்லாம் அந்த தேசங்கள் செழிப்புள்ள தேசமாய் மாற்றுவீராக. அந்த மக்கள் எல்லோரும் சந்தோஷித்து சமாதானத்தோடு வாழ்ந்திருந்து திருப்தியாக சாப்பிட்டு சுகமாயிருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இழந்த யாவற்றையும் அவர்கள் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவரீர் நீர் ஆசிர்வதிங்க. இலங்கையில் வாழ்கிறதான எல்லா மக்களையும் தேவன் ரட்சித்துக் கொள்ளுங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போது கூட சகோதரி கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதத்திலே வருகிறோம். ஆண்டவராகிய தேவரீர் எல்லா வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் பூமியில் வாழ்ந்து சுற்றித்திருந்த நாட்களிலே எல்லா வியாதியஸ்தர்களையும் நீர் சுகமாக்கி நீரே அப்பா உம்முடைய வல்லமையான கரத்தினாலே அவர்களை நீர் தொட்டு அவர்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களை செய்தீரே கர்த்தாவே. அது உம்முடைய கரம் இன்று கூட குறுகி போகவில்லைப்பா. உமது கரத்தினாலே அவர்கள் எல்லா வியாதிஸ்தர்களையும் நீர் தொட்டு சுகமாக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அநேக விதமான வியாதிகள் இந்த நாளிலே சரீரங்களிலே மக்களுடைய சரீரங்களே காணப்படுகிறதா இருக்கிறபடினாலே அவர்கள் படுகிறதான வேதனைகள் பெருமூச்சுகள் ஒவ்வொன்றையும் தேவரீர் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. நீர் ஏற்கனவே சிலுவையில் எங்களுடைய பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அப்பா நீ சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீரே. சிலுவையிலே நாங்களா நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதியா இருக்க இந்த வேலையில அந்த நோயாளிகளை எல்லோரையும் கூட ஒரு கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த நோயாளிகள் கூட உம்மாலே உமது தழும்புகளாலே அவர்கள் சுகமாக்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் இருதயத்திலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எல்லோரும் மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா தங்களுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து அவர்கள் செய்து அவர்களுடைய வியாதிகளிலிருந்து அவர்களை நீர் சுகமாக்கும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் அப்படியாக ஆண்டவரே ஒரு வார்த்தைகளை அனுப்பி வியாதியஸ்தர்கள் வியாதிகள் எல்லாம் நீர் சுகமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனா இருக்கிறது. உமது வல்லமைகள் இன்று கூட குறைந்து போகவில்லை தகப்பனே. ரட்சிக்கப்படாதபடி உம்முடைய கைகள் குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. அப்படியாக தேவன் வியாதிஸ்தர்களின் வியாதிகள் எல்லாம் விலக்கி போட்டு அவர்கள் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றையும் விலக்கி அவர்கள் படுகிறதான ஆண்டவரே வேதனைகளை எல்லாம் நீக்கி கர்த்தர் நீர் சுகமா இருக்கும்படியாய் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா உமது கரத்துல எல்லா நோயாளிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே காணப்படுகிறதான விதவிதமான நோய்கள் ஆண்டவரே இன்னும் அநேக நோய்களுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்காத நிலையிலே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவரே நீரே பரிகாரி நானே பரிகாரியாகிய தேவன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரே அவர்கள் நோய்கள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் அப்பா. அதே போல சுராஜா வியாதி படுக்கையிலையும் ஹாஸ்பிட்டலிலும் ஆண்டவரே வீட்டிலுமா இருக்கிற எல்லா வியாதிகளுக்காய் ஜெபிக்கிறோம். மருந்து மாத்திரைகள் கூட வாங்க முடியாத நிலையில் இருக்கிறதான அந்த வியாதிகளுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. நீரே நல்ல பரிகாரியாயிருந்து பரமா வைத்தியராயிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் நீர் அவர்களுக்கு சுகம் விடுதலை ஆரோக்கியம் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள் என்ற வார்த்தையின்படி
அவர்கள் எல்லோரும் எல்லா நோய்களிலிருந்து விடுதலையாக கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மே சுராஜா அப்படியாக எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு எல்லா வியாதியஸ்தர்கள் வியாதிகளை சுகமாக்கி அவர்கள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேரு பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள், மருமக்கள்மார் யாவரையும் ஒப்பு கொடுக்கணும் அப்பா. ஒருவேளை அந்த குடும்பங்களிலே யாராவது வியாதிஸ்தர்களா இருந்திருந்தால் ஆண்டவரே எல்லா உமது வார்த்தைகளை அனுப்பி நீர் அவர்கள் எல்லா நோய்களையும் சுகமாக்கும்படியா இந்த வேலையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. மற்றபடியாய் கூட இணைந்து ஊழியர் செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களிலும் ஆண்டவரே நீர் தெய்வீக சுகத்தை கட்டளிடுங்க. வியாதியஸ்தர்களின் வியாதிகள் எல்லாம் நீர் குணமாக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவரீர் எல்லா சகல இணைந்து ஊழியர் செய்கிற ஒரு ஊழியர்களின் குடும்பங்களிலும் பரிபூர்ண விடுதலையை, சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளிடும் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த வேலையிலே ராஜா நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட அப்பா ஜெபித்த யாவருக்காய் சூத்திர இனி ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. விசேஷமா இந்த ஜெபத்தை தொகுத்து வளர்கிறதான மகள் ஜானட்டி, மகளுடைய கணவன், மகனையும் ஆசிர்வதிங்க அப்பா. சங்கமும் ஊடகத்தில் இணைந்து இருக்கிற யாரானாலும் இருந்தாலும் சரி அப்பா, அவர்களும் ஒருவேளை சுகவீனர்களா இருந்தால் கர்த்தருடைய பெலன் அவர்களோடு இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நீங்க ஆசிர்வதிங்க. அப்படியாக தேவன் ஜெபங்களை கேட்டு ஆசிர்வதிக்கிற ஒரு கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பாபி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பாபி சிஸ்டர், எங்கள் தேசத்தின் படிக்கிற பிள்ளைகளுக்காக, பல்கலைக்கழகம் செல்ற பிள்ளைகளுக்காகவும் நீங்க ஜெர்மனுங்கள் அவர்கள் ஒன்றிலும் குறைபடாதபடி அந்த ஞானத்திலே நிறைந்திருக்கவும், அங்க பெற்றாருக்கு கண்ணீர் வரவழைக்காதபடி, தங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் மனம் போன போக்கில வாழ்ந்துடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேணும் என்று சொல்லி நீங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெர்மன். ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய வாரத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போக நீர் எங்களுக்கு கிருபை செய்து அப்பா, தடைகள் யாவையும் எடுத்து போட்டு இந்த இடத்திலே ஒரு குடும்பமாய் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த நாளிலும் நாங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. இந்த இலங்கை தேசத்தில் உள்ள கல்வி துறைகளுக்காக வருகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த இலங்கை தேசத்திலே கல்வித்துறையானது ஒரு உன்னத நிலைக்கு உன்னத நிலையில் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, நீதிகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த இலங்கையில் இருக்கிற சிறுவர்கள் தொடங்கி வாலிப பிள்ளைகள் வரை அப்பா, பாடசாலை செல்லுகிற அனைவருக்காக இந்த வேளையிலே விசேஷமாக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, சிறுவர்களை என்னிடம் வரவிடுங்கள், அவளை தடுக்க வேண்டாம் என்று சொன்ன தெய்வமே, நீர் அன்பு செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த சிறு வயதிலே இருந்தே அவர்கள ஞானம், புத்தி, அறிவை கற்றுக்கொள்ளவும், உமக்கு பிரியமாய் நடக்கவும், பெற்றோருக்கு கீழ்ப்படி பிள்ளைகளாகவும், ஆசிரியருக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாகவும், பெரியோரை மதிக்கிற பிள்ளைகளாகவும் அவர்கள் மாற கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த காலத்திலே இந்த பிள்ளைகள் பெரியோரை மதிப்பதில்லை ஆண்டவரே. எல்லாம் அவர்களுக்கு தெரியும் என்ற எண்ணத்தோடு யாரையும் அவர்கள் மதிப்பதில்லை. பெற்றோரை கீழாகத்தான் அவர்கள் நோக்கி இருக்கிறார்கள். ஆசிரியர்கள், பெரியவர்களோ யாரையும் அவர்கள் மதிக்கிறதில்லை. ஆமாண்டவரே, அந்த பிள்ளைகள் பெற்றோரை, ஆசிரியர்களை, பெரியோரை மதிக்கிற நல்ல பண்பான பிள்ளைகளாக வாழ ஆவியானவர் அவளை விதைப்படும்படியாக, அவரோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. சர்வ வல்லவரே, நீர் மனிதனை
உன்னத படைத்தாய் மாற்றின தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உனக்கு ஏற்ற பயத்தோடும் நடுக்கத்தோடும் உண்மை சேவிக்க அப்பா பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படியும் உகந்த பிள்ளைகளாக மாற்றியறலும். அவர்கள் இப்போது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உகந்த நல்ல பிரஜைகளாக அவர்கள் உருவாக நீர் அவர்களுக்கு கிருபை செய்வீராக சுவாமி. இந்த காலத்தில் அதிகமான பிள்ளைகள் தந்தம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே அப்பா அவர்கள் அந்த பாவ சேற்றிலே விழாதபடி எல்லா விதத்திலும் நீர் அவர்களை காத்து கொள்ளும்படியாக, அந்த சாத்தானின் கண்ணியில் இருந்து அவர்களை தப்புவிக்கும்படியாக, எந்த தீய பழக்க வழக்குகளும் அவர்கள் கை கொள்ளாதபடி அப்பா எல்லாவற்றையும் நீர் விலக்கி காடும் ஆண்டவரே. சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று வஞ்சித்து இருக்கின்ற இந்த வேளையிலும் ஆண்டவரே அவர்களை நீர் வந்து செட்டை நிழலே பாதுகாரும் ஆண்டவரே. அவர்கள் அழிந்து போகாதபடி அவர்கள் வாழ்விலும் சிறந்து கல்வியிலும் சிறந்து உன்னத பிள்ளைகளாக வாழ நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. வல்ல தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க, முன்னும் பின்னும் அவர்களோடு காவல் செய்து அவருடைய வலக்கரங்களை நீர் தாங்கி நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க அப்பா, அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் சிறு வயதிலே இருந்தே ஆண்டவரை முழுமையாக முழு உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ற நல்ல மனநிலை அவர்களுக்கு கொடுங்க ராஜா. அப்பா நீர் நல்ல தேவனா இருக்கிறீரப்பா. அதே போல ஒவ்வொருவரும் நல்லவர்களாக உமக்கு ஏற்ற மகனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மை பின் செல்லுகிற அப்பா வழியை அவர்கள் கற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா கல்வித்துறைக்கான தேவையான உபகரணங்கள் எல்லா வசதிகளும் நீர் கொடுக்கும்படியாக தடைகள் ஜாவும் நீங்கி ஆண்டவரே அவர்கள் சிறந்த நல்ல பாடசாலைகளும் ஆசிரியர்களையும் அது கொடுக்க நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் படிக்கிற காலத்திலே அந்த படிப்பிலே முன்னேறவும் அப்பா எல்லாவற்றையும் விலக்கி படிப்பிலே உன்னதமாய் வாழ அவர்கள் பரீட்சையிலே நல்ல முறையில் எழுதி சித்தி அடைய நீர் அவர்களை கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா வருங்காலத்தில் அவர்கள் சிறந்த முத்துக்களாக வாழ நீர் கிருபை செய்வீராக சுவாமி. அவர்களுக்கு நல்ல ஆத்ம புலன் சுகம் புலன் ஆரோக்கியத்தையும் அப்பா நல்ல போஷாக்கை நீர் கட்டளையிடுங்க ராஜா. சகல வசதிகளும் அவர்களுக்கு கிடைக்க நல்ல உதவிகள் அரசாங்கத்தால் கிடைக்கும்படியாக படிப்புக்கு தடையான எல்லாம் நீங்கி அப்பா அவர்கள் நல்ல முறையில் படிக்க ஆவியானவர்களை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உமது கரம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த அசுத்தமோ தீமையோ பொல்லாப்போ விபத்துக்களோ எந்த துயரங்களோ எந்த தீய சக்திகளோ அவர்களை தீண்டாதபடி அவர்களை நீர் வேலியடைத்து பாதுகாரும் ஆண்டவரே. அவர்கள் ஒன்றும் பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளாக நீர் மாற்றுவீராக. நல்ல எதிர்காலத்தை அவர்களை கட்டளையிடும் சுவாமி. எல்லாவற்றையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். நாங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் போக்குவரத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த விபத்துக்கள் வராதபடி மரண ஆவிகள் மக்களை தீண்டாதபடி கர்த்தர் நாமே காத்து கொள்ள வேணும் என்று சொல்லி ஒரு அங்க மினிஸ்ட்ரிமார்களுக்குள்ளே ஒரு நல்ல எண்ணங்கள் உருவாக அவர்களுடைய கடமைகளை சரியாக நீதியாக அங்கு கடமைகளை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமாண்டவரே அப்பா தகப்பனே, அன்பு விரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் சோத்திரம் தகப்பனே அப்பா. தகப்பனே அதிகாலையிலிருந்து இம்மட்டு நேரம் அப்பா அம்மை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து வந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. அப்பா தகப்பனே அப்பா
ஏதாவது நாம் அறியாமல் அப்பா பிழை செய்திருந்தா என்ன ஒரு மன்னித்தப்பா. தகப்பனே அப்பா இந்த விண்ணப்பத்தை அப்பா அவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தை அப்பா. தகப்பனே இலங்கை தேசத்தை அப்பா தகப்பனே அப்பா ஜனாதிபதிகள் அவர்களுக்கு கீழே இருக்கிற மந்திரிமார்கள் அப்பா தகப்பனே அவர்களை உங்களோட கரத்துல ஒப்பு கொண்டுகிறேன் அப்பா. உங்களோட வார்த்தைகளை அனுப்பி அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் வரும்படியாக அப்பா உங்கள் வார்த்தை அவர்கள் நிலைத்திருக்கும்படியாகவும் ஆண்டவரே அப்பா இந்த தேசத்துல அப்பா தகப்பனே ஆக்சிடென்ட் படுகிறதுக்கான காரணங்களை அவர்கள் அப்பா கலந்து ஆலோசிச்சு அப்பா வாகனங்களை சரிபார்த்து சரியான முறையிலே அப்பா ஓட்டுநர்கள் அப்பா சரியான முறையிலே சாரதிகளுக்கு சரியாகவே கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க அவர்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா 2 நாள் பழக்கி விட்டுட்டு அவர்களுக்கு இரண்டாம் நாளே அப்பா லைசன்ஸை கொடுக்கிறதால தானப்பா அதிகமான ஆக்சிடென்ட் எல்லாம் படுகிறார்கள் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா அவர்களுக்கு ஓடவே தெரியாதப்பா. அவங்களுக்கு தெரியாது நாங்கள் பழகணும்னு சொல்லி கேட்டாலும் அவர்கள் பழக்காமல் பணத்திற்காக தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா அத்தாவே இவர்களோடு பேசுங்கப்பா. நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா தகப்பனே அப்பா. இந்த ஜனாதிபதியை இருதயத்துல பேசுங்கப்பா ஆண்டவரேப்பா. இதோட கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரையோடு நீங்கள் பேசும்படியாக அப்பா அவன் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா இந்த கொல்லவரி ஆவிகள் ஆண்டவரேப்பா தேசத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால தந்தையப்பா. குடித்து போதை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. தேசங்கள்ல போதைகளை குடித்து போட்டு விட்டு ஆண்டவரே வாகனத்தை செலுத்தி அதனாலே ஆக்சிடென்ட் படுகிறார்கள் அப்பா. போன்களை கதைத்து கொண்டோடி ஆக்சிடென்ட் படுகிறார்கள் தந்தையப்பா. ஆண்டவரே அப்பா இப்படியான இரண்டுமே இவர்களை விட்டு வெளியேற்றணும் அப்பா. வாகனங்களை எடுத்து சென்றால் ஆண்டவரே அப்பா இப்ப இந்த இரண்டையும் விலக்கி சரியான மனிதனாக நேர்த்தியாக அப்பா தங்கள் கடமைகளை சரியாக செய்ய அப்பா இவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. தந்தையே இவர்களோடு பேசுங்கப்பா. எங்களால எந்த உயிரும் என்ன ஒருவரால எந்த உயிரும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அப்பா தன் கடமைகளை தாங்கள் சரியாக செய்யத்தக்கதாக இவர்கள் இருதயத்தில் என் தந்தை நீங்கள் பேசுங்கப்பா. அப்பாவின் வார்த்தைகளை அனுப்பி இவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. என் தந்தையப்பா எந்த மனிதரிடம் என் தந்தையின் வார்த்தை நிலைத்து இருக்கிறதோ அந்த மனிதருக்கு அப்பா நல்ல தெளிந்த புத்தி அப்பா அவதானமாக என்னால யாருமே பாதிக்க கூடாதுன்னு சொல்லி நினைத்து நடப்பார்கள் அப்பா. அப்பாவின் வார்த்தைகளை நீங்கள் அனுப்பி அப்பா இவர்களை நீங்கள் சீர்படுத்தி சிறப்படுத்துங்க என் தந்தை அப்பா. ஆண்டவரே அப்பா அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே தேசங்கள்ல அப்பா ஆக்சிடென்ட் நடக்காதபடிக்கு எந்த பிசாசானவனும் பொறாமை ஆவிகள் எரிச்சல் ஆவிகள் சண்டை ஆவிகள் மூர்க்கத்தின் ஆவிகள் எல்லாம் தேசங்கள்ட்டு வெளியேறட்டும் அப்பா. தகப்பனே அப்பா சிறு குழந்தைகள் உட்பட அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அனைவரையும் தந்தையே நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க அப்பா. போக்கிலும் வரத்திலும் என் தந்தை நீங்கள் கரம் கூட இருக்கட்டும் தந்தை அப்பா. அப்பா நீங்கள் இந்த இலங்கை தேசத்தை அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க தந்தை அப்பா. என்ன இது வந்தாலும் என் தந்தை நீங்கள் பெரியவராய் இருக்கிறீங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க வந்த தேவனப்பா. பாவத்திலே நம்மை விடுதலையாக்க தேவப்பா நீ பூமிக்கு வந்தீங்கள் தந்தையப்பா. தகப்பனே ரட்சிப்புக்காக இந்த இனங்கள் பாவத்துல இருக்க கூடாதுன்றதுக்காக அப்பா வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறீங்களப்பா. அப்பா வாழ்ந்தது போல ஒவ்வொருத்தரும் வாழத்தக்கதாக அப்பா ஒவ்வொரு மேலையும் ஆவிகளை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரே பொறுப்புடனும் தங்கள் கடமைகளை சரியாக செய்ய ஒவ்வொருத்தரையும் இருதயத்திலே அப்பா பேசுங்கப்பா. வார்த்தைகளை அனுப்பி அப்பா ரட்சிப்பை கட்டளையிடுங்கப்பா. ஆவியானவரே ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. அனைத்து தேசத்தில் உள்ள அனைத்து வாகன ஓட்டுநர்களையும் அப்பா ஜனாதிபதிகளையும் உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பா நீங்கள் ஆவையும் செய்து முடித்த கிருபைக்காக நன்றி அப்பா. எபத்துக்கு பல் தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே அப்பா. அனைவரையும் உங்களை திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தந்தையே அப்பா. இதுல இருக்கிற எபிக்க வந்த ஒவ்வொரு வீராங்கனைகளை குடும்பங்களையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா தகப்பனே ஜெனரல் சிஸ்டர் குடும்பம் லெசினையா குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா வானொலியும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எந்த சத்துருவும் எந்த குடும்பத்தின் மீதும் கை போடாத பட்டிக்கப்பா ஆண்டவரே யோபிக்கிற குடும்பமாக வீராங்கன குடும்பங்களை பார்த்து பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் தந்தையப்பா. எந்த குடும்பங்களையும் தொட்டாதபடிக்கு என் தந்தையே நீங்கள் அப்பா உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. அனைவரையும் அப்பாவின்
உன் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி என் தந்தை ஏத்தியப்பா. நாங்கள் சிறுகம் என் தந்தை பெருகடும் அப்பா. தகப்பனே தாத்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் சிசிலி அம்மாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிசிலி அம்மா. நீங்கள் எங்கள் தேசத்தின் கற்பிணி தாய்மார்களுக்காக சிறு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரிசுத்தர் 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 உண்மையுள்ளவர் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு துணை செய்கிறவரே இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, நாங்கள் ஏங்கி தவித்து நிற்கிறோம் தகப்பனே. அப்பா உமது சொற்களை நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோட கூட இருந்து நீரே செவி கொடுத்துடலாம் தகப்பன். நாங்கள் செவிக்கிறதுக்கு நீரே நல்ல வல்லமையை தந்துடலாம் தகப்பன். அன்பான தகப்பனே, இந்த கற்பிணி தாய்மார்கள் மேலே உமது அன்பை செலுத்தும் தகப்பன். அன்பான தகப்பனே, அவர்கள் எவ்வளவு உணவுக்காகவும் அவர்களுக்கு உதவி இல்லாமலும் ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமலும் தவிக்கிறார்கள் தகப்பனே. கற்பிணி தாய்மார்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறதுக்கு வல்லமே கொடுந்தகப்பனே. நீரு அவர்களோடு கூட இருந்து அவர்கள் ஒரு தூதி அனுப்பி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்கறதுக்கு நீர் வழிகாட்டியல் தகப்பனே. அன்பான தகப்பனே, அவர்கள் சோர்ந்து போகாத வண்ணம் அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. கற்பிணி தாய்மார்களே அவர்களை பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் கோபலமாக குழந்தைகளை பெறுகிறதுக்கு அவர்கள் வல்லமையை கொடுத்துடணும் தகப்பன். நல்ல போசாக்களை கொடுத்துடலும் தகப்பன். இயேசுவே, அவர்களோடு உங்களோட கரம் இருப்பதாகும். அன்பான தகப்பனே, இந்த கற்பிணி தாய்மார் மேலே உமது அன்பை செலுத்தும் அப்பா. ஆவியானவரே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியே போகும் போதும் அவர்கள் உம்மது கரம் அவர்களோடு இருப்பதாக. அப்பா பிதாவே, அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் சுகபலமாக பெற வல்லமையை கொடுத்துடலாம் தகப்பனே. எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் அவர்கள் பெற்றெடுக்கிறதுக்கு நீர் வல்லமையை கொடுத்தகப்பன். அன்பான தகப்பனே, ஸ்ரீலங்காவுக்கு வருகிறோம் தகப்பனே. ராஜாக்கள் மந்திரிமாரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அங்கே எந்த விதமான கஷ்டங்களோ துன்பங்களோ இல்லாமல் இந்த விமான ஓட்டிகளை பாதுகாத்து அவர்கள் போகும்போதும் வரும்போதும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கேட்கிற ஜெபங்கள் ஒன்றுக்கும் நீரே உதவி செய்யும் தகப்பனே, வரம் கொடுந்த தகப்பனே. அப்பா, நாங்கள் எந்த ஒரு புல குற்றங்கள் விட்டாலும் அதை மன்னிக்கிற தேவனப்பா. நீர் நல்லவரப்பா. ஆவியானவரே, இந்த வினோ குடும்பத்துக்காக அவர் உரோந்தகப்பனே. அவளை ஆசீர்வதியின் தகப்பனே. அவள் தனிமையில இருந்து கலங்குகிறதை கைவிடாதே தகப்பனே. நீர் கூட இருந்து அவ வழிகாட்டிகள் தகப்பனே. அவளுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறத நீர் அறிந்து கொள்ளுவீர் தகப்பனே. அவள் சுகப்படுத்தி பலப்படுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவை அவன் மகளையும் அவவையும் நீர் உற்சாகப்படுத்தும் தகப்பனே. அன்பான தகப்பனே, லேசியண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே. அவருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவரை பாதுகாத்து வழிநடத்தி கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நான் சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். அப்பா தகப்பனே, இந்த சங்கம வானொலியில ஜெபிக்கிற அத்தனை பேருக்காக பெறுகிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, யார் என்றாலும் ஆண்டவரே அவர்களை தொடும் தகப்பனே. அவர்களை தொட்டு அவர்களை ஊக்கப்படுத்தி உமக்கு மென்மேலும் ஜெபிக்க வல்லமே கொடுக்கறதுக்காக எங்களையும் சேர்த்து உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமீன் ஆமீன். எங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து நடத்துவாராக. ஆமேன். நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். இஸ்ரவேலுக்காகவும் யுத்த நாடுகளுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற நாடுகள் அவர்கள் எழும்ப முன்ன கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு மிரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, கர்த்தாவே, ஆவியானவரே, ஆண்டவரே, இந்த மத்தியான வேளை, கால வேளை, இரவு வேளையிலே
ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய பாதத்திலே வந்திருக்கிறோம் தேவா. நீர் எங்களுக்கு மனம் இறங்குகிற தேவனப்பா. எங்களுடைய ஜெபங்களை தள்ளாதவரப்பா. நாங்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. நீர் பெரியவரப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்களுடைய தகப்பன். நாங்கள் உங்களுடைய ஆண்டவரே அப்பா கர்த்தாவே பிள்ளைகளாக உம்முடைய பாதத்திலே நிற்கிறோம் ஐயா. ஏசப்பா கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தெய்வமே, ஆண்டவரே அப்பா, நீர்தான் மனுஷரை சிருஷ்டித்தீரப்பா. அந்நாள் ஓய்ந்திருந்த தகப்பனே, உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. நீர் மனம் இறங்குகிற தெய்வம் அப்பா. இந்த வேளையிலே எங்களுடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் நீர் கேட்டு ராஜா ஆமேன் என்று தரப்போறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி, உம்முடைய அபிஷேகத்தின்படி ராஜா நாங்கள் நொறுங்குண்டவர்களாக உம்முடைய பாதத்திலே இந்த விண்ணப்பத்தை ஆண்டவரே அப்பா பயத்தோடு நடுக்கத்தோடு வைக்கிறோம் அப்பா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை ஏந்தினவரே, இந்த விண்ணப்பங்களை கேட்டு ராஜா, ஜெபங்களை கேட்டு அப்பா நீர் பதில் தந்து தேசங்களுக்கு, நாடுகளுக்கு, ஆண்டவரே கிராமங்களுக்கு, பட்டணங்களுக்கு, குடும்பங்களுக்கு விடுதலை அளிக்கிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு சோர்ந்து போகாதபடி நம்மை உயிர் பெறச் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. 1000 ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் எங்கள் தேவாதி தேவனுக்கு அப்பா. இந்த நாட்களிலே ராஜா ஆண்டவரே யுத்தங்கள் அதிகரித்து இருக்கிறதை நீர் பார்க்கிறீர் அப்பா. ஆண்டவரே வேண்டாத தேவையில்லாத யுத்தங்களும், ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிகிறதும், ஆண்டவரே நாட்டில இருக்கிறதான சொத்துக்கள் ஆண்டவரே அப்பா அழிகிறதும், ஆண்டவரே அப்பா இதனாலே பஞ்சம், பசி, பட்டினி, எண்ணெய் வகை, ஆண்டவரே உணவு வகைகள் பற்றாக்குறையும், விலை அதிகரிப்புகளை நீர் பார்க்கிறீர் அப்பா. ஆண்டவரே அப்பா நாங்களும் யுத்தத்தை கடந்து வந்த நாங்கள் ஆண்டவரே எப்படி என்ற யுத்தம் என்றால் எப்படி என்று தெரியும், பஞ்சம் என்றால் எப்படி என்று தெரியும், பட்டினி என்றால் எப்படி என்று தெரியும், அந்த யுத்தத்திலே பயம் என்றால் என்னன்னு தெரியும் அப்பா. இந்த ஜனங்கள், இந்த தேசத்து ஜனங்கள் அப்பா யுத்தத்தை ஆண்டவரே கண்டு பயந்து ஓடுகிறார்கள் அப்பா. குழந்தைகள் ஆண்டவரே பயந்து நடுங்குகிறார்கள் அப்பா. ஆத்துமாக்கள் அழிந்து போகிறார்கள் அப்பா. இவர்களை கர்த்தாவே நீர் ஒரு விசை ஆண்டவரே அப்பா கர்த்தாவே தப்பித்து மனம் இறங்கி இவர்கள் மேலே ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி இவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல மெய்ப்பனே, நல்ல தெய்வமே இயேசப்பா, ஜனங்களையும் தேசங்களையும் பூமியையும் சிருஷ்டித்த எங்கள் அற்புத தேவனே, இந்த யுத்தங்களை பார்க்கிறீரப்பா. தகப்பனே உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுகிறதா இருந்தாலும் ஆண்டவரே ஆத்துமாக்கள் அழிகிறார்கள் அப்பா. யுத்தத்தினாலே அப்பா இந்த ஆயுதங்களை தயாரித்து இந்த ஆத்துமாக்களை அழிக்கிறார்களே அப்பா. இவர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த யுத்தங்களை செய்கிறார்கள் அப்பா. தங்களுடைய தேசத்துக்கு, நாட்டு ராஜாவின் பெயர்களுக்காகவும் அதிகாரிகளின் பெயர்களுக்காகவும் இஸ்ரவேலின் மேலே யுத்தத்தை எடுக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் இஸ்ரவேல் ஒரு சிறிய நாடு, சிறிய தேசம், ஆண்டவரே குறுகிய சனங்கள், ஆனால் யூத ஜனங்களை நீர் ரட்சித்துக் கொண்டு இவர்கள் மேலே உம்முடைய அன்பை ஊற்றி இன்னும் இன்னுமாய் ஞானத்தோடு நடந்து உம்முடைய வருகையிலே அவர்களும் தேவாதி தேவன் இயேசு என்று சொல்லி அறிக்கை செய்து அவர்கள் ரட்சிக்கப்படவும் அந்த தேசத்தை பாதுகாக்கவும் நீர் போதுமானவராகவும் வல்லவராகவும் சேனைகளின் தேவனாகவும் நீர் முன்னின்று யுத்தம் பண்ணுகிறவராகவும் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே அன்றைக்கு ராஜா இஸ்ரவேலுக்கு ஜனங்களுக்கு பெலிஸ்தியர் செய்கிற கொடுமை என்று ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கண்களுக்கு ஆண்டவரே காதுக்கு எட்டினபடினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தாவே பாதுகாக்கும்படியாக, பெலிஸ்தரை அழிக்கும்படியாக நீர் அன்றைக்கு சவுலை அபிஷேகம் பண்ணினீர் சாமுவேலுக்கு கூடாக ராஜா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட எவ்வளவோ பெலிஸ்தர், எபீசியர், கானானியர் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களுக்காக ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறீங்களப்பா. இந்த ஐரோப்பா தேசங்களும் சத்தியம் அறியாதபடி அவர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள் அப்பா. தேவனே இவர்கள் மத்தியிலே சமாதான பிரபுவாகிய தேவனே, ஷாலோம் என்று சொல்லுகிற சமாதான, சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே நீடிய பொறுமை உள்ள தகப்பனே, இவர்கள் மத்தியிலே ராஜா ஞானமுள்ள இருதயத்தை நீர் கொடுத்து இவர்கள் யுத்தம் பண்ணாமல் ஆண்டவரே சமாதானத்தோடு
ராஜா. ஆண்டவரே அப்பா, பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒருவரில் ஒருவர் இருக்கிறதான கடின இருதயங்களை எடுத்து நவமான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா, இந்த ஆயுதங்களுக்கு ஊடாக இது ஒன்றும் சரிவராது என்று சொல்லி பேச்சுவார்த்தையிலே நீர் பேசி இந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட கனிகள் 9 இவர்களுக்குள்ளே வரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு, நீடிய, சாந்தம், பொறுமை என்று ஆண்டவரே நீர் கொடுக்கப்பட்ட அந்த கனிகள் 9ஐயும் இவர்களுக்குள்ளே ஊற்றும் அப்பா. குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், வயோதிபர்கள் அழிந்து போகிறார்களே ராஜா. தகப்பனே, வீணாக ஆண்டவரே அப்பா ஆயுதங்களை தயாரித்து தேசத்தையும் மக்களையும் குழந்தைகளையும் அழிக்கிற இந்த கர்த்தாவே பயங்கர சட்டமானது ஆண்டவரே நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இதுவரையும் ஆண்டவரே ஒன்றையும் காணவில்லை. ஜனங்களும் சொத்துகளும் தேசங்களும் அழிக்கப்பட்டதுதானே ஒழிய எந்த விதமான ஒரு கர்த்தாவே சமாதானமோ ஒரு தீர்வோ வந்ததே இல்லை ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே இந்த தேசங்களுக்கு ஒரு தீர்வை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா ஒரு அமைதியான சுகபோ வாழ்வு வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சமாதான தாவரங்களாக இந்த தேசங்களை மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நவமான இருதயங்களை போடுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் கர்த்தாவே செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த உலகத்தையும் தேசத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இஸ்ரவேலை உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெஞ்சமீனை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆயுதம் தரித்த வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுதாமே இந்த தேசத்தையும் ஆண்டவரே இந்த மக்களையும் இந்த யூத ஜனங்களையும் நீர் பாதுகாத்து காக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு வருகிறதான எல்லா சத்ருவும் பின்னிட்டு போவார்களாக ராஜா. ஆண்டவரே பின்னிட்டு போவார்களாக. அன்றைக்கு நீர் கர்த்தாவே பெலிஸ்தரை எப்படியாக அழித்தீரோ ஆண்டவரே, எபேசியரை எப்படியாக அழித்தீரோ இன்றைக்கும் அதை அழித்து ஆண்டவரே உம்முடைய யூத ஜனத்தையும் இஸ்ரவேல் தேசத்தையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து நிலைநிறுத்த நீர் வல்லவராயிருக்கிறீர். நிலைநிறுத்தும் ஆண்டவரே இஸ்ரவேல் தேசத்தை அப்பா. உம்முடைய சத்தியம் ஆண்டவரே நடக்கும்படியாக, உம்முடைய சத்தியம் நிறைவேறும்படியாக ஆண்டவரை இஸ்ரவேல் தேசத்தை நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்பதை அவர்கள் உணரும்படியாக நீர் பாதுகாத்துக் கொள்ளும். எந்த சத்துருவாய் இருக்கட்டும், எந்த ஆயுதமாய் இருக்கட்டும், எந்த ராட்சியமாய் இருக்கட்டும், அதை முறியடிக்க நீர் வல்லவராயிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தை அப்படியாக சொல்லுகிறது ஆண்டவரே. உம்முடைய வருகை அப்படியாக வெளிப்படுத்துகிறதப்பா. ஆனாலும் நீர் பாதுகாத்து ஆண்டவரே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி 1000 பேர் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி நீர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக தாவீதோடு கூட இருந்து ஆண்டவரை கோலியாத்தை முறியடித்த தெய்வமே, இன்றைக்கும் இந்த ஜனங்கள் மத்தியில இருந்து எல்லாவற்றையும் முறியடித்து பாதுகாத்து உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய கிருபையினாலே வழி நடத்தும். சுகவெல்லாம் ஆரோக்கியம் தாரும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise Lord, Janet. Praise the Lord. Praise Lord. கர்த்தர் நாமே உங்களோடு கூட இருந்து கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மேரி. நீங்க எங்க தேசத்தின் பொருளாதார துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம், மீன்பிடி, அங்கு கைத்தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இன்று வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வாதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை எங்களை தாங்கிட்டு மட்டுமாக ஆண்டவரே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியில வந்து ஊழியன் சேர ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் குடும்பமாக பேராக சந்ததியாக உடைய கருத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெஸ்லியா குடும்பங்களையும் சந்ததியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்படாதபடியாக குடும்பமாக நான் பேராக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களை தேவைகள் அன்றாட தேவைகள் ஆண்டவரே அப்பாவுன்னு சந்திக்கப்பட்டு சமானத்தோட சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட சுகத்தோட பலத்தோட இருந்து ஆண்டவரே உடைய ஊழியங்களை நிறைவேற்ற கிருபை செய்யும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். என்னையும் பிள்ளைகளும் குடும்பம் கூட கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல இலங்கை தேசத்துல ஆண்டவரே ஒவ்வொரு பொருளாதார தடைகளும் ஆண்டவரே
தடைகள் இல்லாதபடி ஒவ்வொரு பொருளாதாரத்திலும் இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவரே அப்பா, இயற்கை ஆசீர்வாதங்கள் செயற்கை ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேணும் ஆண்டவரே. வெள்ளாமை எல்லாம் நல்ல விளைக்க வேணும் ஆண்டவரே அப்பா. அதுபோல ஆண்டவரே, நல்ல மரக்கறி வகைகள் எல்லாம் நீர் அந்த இடங்கள் எல்லாம் பூமியை விளைய செய்வீராக. மீன் வகைகளோ ஆண்டவரே, மிருகங்களோ ஆண்டவரே, எது நீர் எங்களுக்கு மனுஷருக்கு நல்லது என்று வைத்திருக்கிறீர் அதெல்லாம் ஆண்டவரே இந்த நாட்கள இரட்டிப்பான பலனை காணக்கத்தர் கிருபை செய்யும்படியாக உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வறுமைகள் வரக்கூடாது இந்த தேசத்துல எல்லாம் ஆண்டவரை விளையணும், விளையாத நிலத்தை விளைய செய்யறதவனாயிருந்து விளைய செய்து தேவனுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை இந்த ஜனங்களை வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன்ப்பா. இலங்கை தேசத்து ஜனங்களை ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே எந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எந்த ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறோ அதை என் இலங்கை தேசத்துக்கு ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக சோத்தரிச்சு ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. உம்முடைய கிருபை விளங்கட்டும் ஐயா ஆண்டவர் இந்த தேசத்துல ஆண்டவரே. உம்முடைய நன்மை ஆண்டவரை அந்த தேசத்தின் ஜனங்கள் புசிக்கட்டும் அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் எல்லாம் ஆண்டவரே அப்பா தேவனுடைய நற்கனிகளை ஆண்டவரை உட்கொள்ள கட்ட கிருபை செய்வீராக. இலங்கை தேசத்துல ஆண்டவரை எல்லாத்தையும் விளைய செய்வீராக ஆண்டவரை, விளைய செய்வீராக. கேட்ட மழைகள் அதுக்கேற்ற கால சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரே கர்த்தர் கிருபையாயிருந்த இலங்கை தேசத்துல ஆண்டவரே இயற்கை செயற்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இலங்கை தேசத்துல ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதங்களை கொடுத்தீரண்டு சொல்லி அது உணரத்தக்கதாக உம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருமண்டி சொல்லி அதோட ஒரு வேதனையை கூட்டாதண்டி சொல்லி ஆண்டவரை சாப்பிட ஆண்டவரை புசிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனையோட தண்ணிகள் இல்ல, ஒவ்வொரு தண்ணியா இருக்கிற அந்த தண்ணிகள் எல்லாம் நற்தண்ணிகளா மாற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே, உம்முடைய கரமும் நன்மை கரம் நன்மையை செய்து என்னில் அங்கு தேசத்தை ஆசீர்வாதம் வழி நடத்தும்படியாக உம்முடைய கரத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, ஒவ்வொரு காரியங்களை பொருள்படும் ஒவ்வொரு தேவைகளும் அந்த இலங்கை தேசத்துல சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. எந்த இடத்துல வறுமை வேதனைகள் துன்பங்கள் இருக்கு அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே இதனுடைய கிருபை தாங்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா ஆண்டவரே. பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக சோத்தரித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கும்படியாக சோத்தரிக்கிறேன். நீர் ஆசீர்வதித்தால்தான் ஆண்டவரே அது ஆசீர்வாதமா இருக்கும். அது பரிசுத்த ஆசீர்வாதமா பரிசுத்த நன்மைகளாய் என் இலங்கை தேசத்தை ஜனங்கள் புசிக்க கர்த்தர் கிருபை செய்யணும் சொல்லி உம்முடைய சமூகத்துல துதிகரமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். மட்டுமாய் தொடர்ந்து முடிவரை ஆவியானவர் நடத்தினார். நாங்கள் ஒரு ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகள் வாஞ்சைகள் எல்லாமே சந்திக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யும், ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, சங்கம வானொலிக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேசியனா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய தாளந்துகளை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் சந்ததி சந்ததியாய் நீ சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ பல்கி பெருகும்படி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே சமாதானம் உள்ள நிலைகளிலே நிக்க கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்யும். அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கப்பட போக்கேன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றும் ஆண்டவரை காக்கப்பட கர்த்தாவே கிருபை செய்யும் ஆண்டவரே. சகலதையும் உடைய கரத்திலே இன்றைய நாளையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனே, செம்மையான இருதயமுடையவர்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்து எல்லாரையும் ரட்சித்து ஆத்தும வாரமுள்ள பிள்ளைகளாயும் ஆண்டவரே நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிக மகிமையுமோக்குரியது உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமீன் ஆமீன். இன்றைய நாளிலும் ஜெபங்களோடு இணைந்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும், அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டாலி, கால வேளையில் இணைந்த வாசல் அன்றன் ராசநாயகம், மாலை வேளையில் இணைந்த சகோதரி மேரி, சகோதரி கலாசீலன், சகோதரி சிசிலியா அம்மா அவர்களோடு இரவு வேளையில் இணைந்த சகோதரன் சார்ல்ஸ், சகோதரி நிர்மலா மரியா, சகோதரி தயா, சகோதரி பாபி அவர்களையும் கர்த்தர் தாமே இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஒருவரிடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு கடந்து செல்ல